சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை வழிநடத்தும் உரிமையை கோரும் பிக்குகள், விகாரிகளை பாதுகாக்குமாறும் கோரிக்கை. இலங்கை திரும்பிய அனுர, இந்திய பிரதமருடனும் பரஸ்பர கலந்துரையாடல். அங்குரேகொட துப்பாக்கிதாரியே ஜிந்துப்பட்டியவிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிப்பு. கைது செய்ய பொதுமக்களின் உதவியை கோரும் காவல்துறை. 6ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்த முறைகேடு, விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவு. திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு, வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த உள்ள சீமான். ட்ரம்பின் வரி விதிப்பை இடைநிறுத்திய அமெரிக்க உச்சநீதிமன்றம், தீர்ப்பை கடுமையாக சாடிய ட்ரம்ப். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் பௌத்த மதமும் அரசாங்கமும் வரலாற்று ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ளதால் நாட்டை வழிநடத்தும் உரிமையை பிக்குகளுக்கு வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று இடம்பெற்ற மகாசங்க மாநாட்டில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் வகையில் சங்க பிரகடனம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பௌத்த மதத்திற்கும் மகா சங்கத்தினருக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் அழுத்தங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மகா சங்க மாநாடு நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள பௌத்த மகா சம்மேளனத்தின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் போது பௌத்த சாசனம், பிக்குகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சமூக நெருக்கடிகளை தீர்ப்பதற்காக இலங்கையின் அனைத்து பிக்குகளும் பௌத்த தலைவர்களும் இணைந்து சங்கப்ப பிரகடனம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அனைத்து தேரர்களினதும் ஒப்பத்துடன் கூடிய இந்த பிரகடனம் விரைவில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிங்களத்துறை தலைவர் பேராசிரியர் அலங்கட ஸ்ரீ சுமண தேரர் தெரிவித்தார். வெளியிடப்பட்ட 10 அம்சங்களை கொண்ட சங்க பிரகடனத்தில் பௌத்த மதமும் அரசும் வரலாற்று ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ளதால் நாட்டை வழிநடத்தும் உரிமையை பிக்குகளுக்கு வழங்க அரசு அங்கீகரிக்க வேண்டும். 1972 மற்றும் 1978 ஆண்டு அரசியலமைப்பின்படி பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். பிக்குகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை சீர்குலைக்க சமூக ஊடகங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளை தடுக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தசராஜ தர்மம் மற்றும் சத்திர சங்கிரக வஸ்து ஆகியவற்றின் அடிப்படையில் நாட்டை ஆள வேண்டும். புத்தர் சிலைக்கு அவமதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கமோ அல்லது வேறு தரப்பினரோ செயற்படக்கூடாது. பிரிவினா மற்றும் பாடசாலை கல்வியில் பௌத்த கல்விக் கொள்கையை உள்ளடக்கி ஒழுக்கமான தலைமுறையை உருவாக்க வேண்டும். தற்போது முடங்கியுள்ள புத்த சாசன அமைச்சையும் பௌத்த விவகார திணைக்களத்தையும் வினைத்திறன் மிக்கதாக மாற்ற வேண்டும். பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக நீதியான ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். பௌத்த தொல்பொருட்கள் மற்றும் விகாரைகள் தேசத்தின் சொத்துக்களாக கருதப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். பிக்குகளை சமூக ஊடகங்கள் மூலம் அவமதிப்பதையோ அல்லது அவர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதையோ அரசாங்கம் தடுக்க வேண்டும் என அந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கான விஜயத்தை நிறைவு செய்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடு திரும்பிய நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுடில்லிக்கு விஜயம் செய்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை புதுடில்லியில் உள்ள ஹைதராபாத் மாளிகையில் இடம்பெற்றது. செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்றமைக்கு ஜனாதிபதிக்கு இந்திய பிரதமர் நன்றிகளை தெரிவித்துள்ளதுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டனர். இதன்போது இலங்கை இந்தியா இடையிலான வரலாற்று ரீதியான உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார, வர்த்தக மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் டிட்பா புயல் அனர்த்தத்தின் போது இலங்கைக்கு வழங்கிய விசேட ஒத்துழைப்புக்காக ஜனாதிபதி இந்திய பிரதமருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி நேற்று இரவு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான UL-196 ரக விமானம் மூலம் புதுடில்லியில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும்
அவரது மனைவியை சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி அதற்கு மறுநாளே ஜிந்துப்பட்டியவில் 5 பேரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலும் நேரடியாக பங்கேற்றுள்ளமை காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்தனக்கல்ல மீவல பகுதியைச் சேர்ந்த ரூபஸ் சுரேஷ் என்பவரே இந்த கொடூர கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கரந்தனிய சுத்தாவின் பிரதான துப்பாக்கிதாரி என்பது உறுதியாகியுள்ளதாகவும் கூறினார். இந்த சம்பவங்களை வெளிநாட்டிலிருந்து மல்வான டுட்டு என்பவர் வழிநடத்தியதாகவும் அவர்களுடன் மோதிர நிபுண மற்றும் கொண்ட ரஞ்சி ஆகியோரும் இணைந்து கொண்டுள்ளனர் எனவும் கூறினார். அங்குரகொட கொலை சம்பவத்திற்கு T-56 ரக துப்பாக்கி மற்றும் ரிவால்வர் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதில் ரூபஸ் சுரேஷ் ரிவால்வரை பயன்படுத்தியுள்ளமை உறுதியாகியுள்ளதாக ஆனந்த விஜயபால தெரிவித்தார். கடந்த ஆண்டு நவம்பர் 18 கப்புகேன உணக்கூறுவ பகுதியில் வர்த்தக நிலையத்திற்குள் தம்பதியினரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திலும் இவரே பிரதான சூத்திரதாரி எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கொடிகாப்பத்தை பகுதியில் உள்ள வங்கி ஒன்றுக்கு முன்னால் சிவப்பு நிற முச்சக்கர வண்டியில் வந்த நபர் பாடசாலை பையில் துப்பாக்கிகளை கையளிக்கும் காட்சி CCTV கேமராக்களில் பதிவாகியுள்ளது. சிவப்பு முச்சக்கர வண்டியும் அதில் இருந்தவர்களையும் கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜேவரட்னம் தெரிவித்துள்ளார். எனவே பக்தி உணர்வுடன் திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் யாத்திரை தல திருநாள் இம்மாதம் 27ஆம் 28ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அங்கே நற்கருணை ஆராதனையும் மாலை வழிபாடுகளும் நடைபெறும். 28ஆம் தேதி காலை திருநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த திருவிழாவுக்கான சகல ஆயத்தங்களும் செய்யப்படுகின்றன. குறிப்பாக கச்சதீவு யாத்திரைக்காக செல்ல இருக்கின்ற யாத்திரிகளுக்கான பயண ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன்படி வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து குறிக்கட்டுவான் ஜெட்டியை நோக்கிய பேருந்து பயணங்கள் அங்கே செய்யப்பட இருக்கின்றன. குறிக்கட்டுவான் ஜெட்டியிலிருந்து படகு சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இங்கே போக விரும்புகின்றவர்கள் குறிக்கட்டுவான் இறங்கு துறையிலே தங்களுடைய அடையாள அட்டையை காட்டி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். வேறு எங்கும் அந்த பதிவுகளை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதே வேளையிலே இங்கு போகின்ற யாத்திரியர்கள் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு தேவையான உணவுகளை கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 27ஆம் தேதி இரவுணவு அங்கே வழங்கப்பட மாட்டாது. ஆனால் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை திருநாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு காலை உணவு யாத்திரியர்கள் எல்லாருக்கும் வழங்கப்படும். இந்த படகு சேவையின் ஒரு வழி கட்டணமாக 1200 ரூபாய் அறவிடப்பட இருக்கின்றது. அதே வேளையிலே இங்கு வருகின்றவர்கள் தேவையான குடிநீரையும் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 1 மணிக்கு பின்னர் படகு சேவைகள் இடம்பெற மாட்டாது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஆகவே இவ்வருடம் நடைபெற இருக்கின்ற கச்சதீவு புனித அந்தோனியார் யாத்திரைத்தல திருநாளுக்கு வருகை தர இருக்கின்ற உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருநாளிலே இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். எல்லாருமாக ஒன்று கூடி புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே எமது நாட்டுக்காகவும் எமது மக்களுக்காகவும் நம்முடைய மக்களுடைய சுதந்திரமான வாழ்வுக்காகவும் இறையாசீர் வேண்ட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். 6ஆம் ஆண்டுக்கான கல்வி சீர்திருத்தத்தில் ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கங்கொடவில நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 6ஆம் தர ஆங்கில பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது.
இதற்கமைய தரம் 6 மாணவர்களுக்கான புதிய ஆங்கில பாடத்தொகுதியில் ஒரு பாடத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருந்த இணையதள இணைப்பு ஆபாசமான அல்லது தகுதியற்ற உள்ளடக்கங்களை கொண்ட இணையதளத்திற்கு இட்டுச் செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கங்குடவில நீதவான் நீதிமன்றம் இதுகுறித்த விசாரணைகளை விரிவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு பணிப்புரை வழங்கினார். சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அச்சு மற்றும் பாடத்திட்ட தயாரிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களும் பெறப்பட உள்ளன. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊபா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மத்திய, ஊபா, சப்ரகமுவ மாகாணங்களிலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புத்தூரில் இன்று நடைபெறும் மாநாட்டை முன்னிட்டு பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. திறந்தவெளி மைதானத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் அமர இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. மாலை 3 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்ற உள்ளார். அத்துடன் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் 117 ஆண்கள் 117 பெண்கள் என மொத்தம் 234 வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளனர். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சர்வதேச நாடுகளின் பொருட்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரியினை அமெரிக்க உச்சநீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ளது. எனினும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து ட்ரம்ப் 10% வரியை அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா, சீனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் மீது இறக்குமதி வரிகளை விதித்திருந்தார். அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரசிடம் அனுமதி பெறாது நாட்டின் சர்வதேச பொருளாதார அவசர அதிகாரங்கள் சட்டத்தை பயன்படுத்தி இறக்குமதி வரிகளை விதித்திருந்தார். இதனை அடுத்து சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் 12 மாகாண அரசுகள் சார்பில் ட்ரம்பின் வரி விதிப்பு உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விரிவாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் தீர்ப்பளிக்கப்பட்டது. 9 நீதிபதிகளில் 6 பேர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவசர சட்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு நாட்டிற்கும் வரி விதிக்கும் அதிகாரம் இல்லை என தீர்ப்பளித்தனர். சர்வதேச பொருளாதார அவசர அதிகாரங்கள் சட்டம் ஜனாதிபதிக்கு வரி விதிக்கும் அதிகாரத்தை வழங்கவில்லை என்றும் அவர்கள் தமது தீர்ப்பில் கூறியுள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுவதற்கு பதிலாக புதிய 10% உலகளாவிய வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார். இந்த தீர்ப்பை பயங்கரமானது என்றும் தனது வர்த்தக கொள்கையை நிராகரித்த நீதிபதிகளை முட்டாள்கள் என்றும் சாடியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்பு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது எனவும் உச்சநீதிமன்றத்தின் சில உறுப்பினர்களின் செயற்பாடுகளை பார்த்து வெட்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இது அமெரிக்க நலனுக்கு எதிரானது, வெளிநாட்டு சக்திகளின் விருப்பத்திற்கு நீதிமன்றம் வளைந்து கொடுத்து வரி விதிப்பை ரத்து செய்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை வழிநடத்தும் உரிமையை கோரும் பிக்குகள் விகாரைகளை பாதுகாக்குமாறும் கோரிக்கை. இலங்கை திரும்பிய அனுர இந்திய பிரதமருடனும் பரஸ்பர கலந்துரையாடல். அங்குரேகொட துப்பாக்கிதாரியே ஜிந்துப்பட்டியவிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிப்பு.
கைது செய்ய பொதுமக்களின் உதவியை கோரும் காவல்துறை. 6ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்த முறைகேடு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவு. திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த உள்ள சீமான். ட்ரம்பின் வரி விதிப்பை இடைநிறுத்திய அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கடுமையாக சாடிய ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.